இந்த லைன் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த லைனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மிடில் வச்சுக்கோங்க. இந்த 6 மணி ரவுண்டில் இந்த 6 மணி ரவுண்டு போட்டிருக்கேன் பாருங்கள் ஏற்கனவே. அந்த 6 மணி ரவுண்டு தான் இங்கே மெயினாக வச்சுக்கணும். இது வச்சுக்கிட்டு இது 2 மணி இருக்குல்ல மேலே 6 மணி ரவுண்டில், அதில் இந்த மணிலையும் இந்த மணிலையும் ஒயரை விட்டுருக்கேன். ஒயரை விட்டு இப்போ நம்ம 6 மணி பூ போட போகிறோம். ஒயரை ஈக்குவலாக வச்சுக்கோங்க. நான் புது ஒயர் எடுத்திருக்கேன். ஈக்குவலாக வச்சுருக்கேன். 4 மணி கோக்கேன். 6 1 2 3 4 ஃபஸ்ட்டு 6 மணி பூ போக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போது 2 மணியில் விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம பாருங்க மாதிரி வரும். இப்போ நம்ம அடுத்தது 2 மணியில் விட்டு இன்னொரு 6 மணி பூக்கும். 2 மணியில் ஒயரை விடுறேன். 1 2 பாருங்க, இந்த மிடில் இதுலேருந்து 3 மணி கோக்கணும். 6 மணி பூன்னா ஏற்கனவே 3 ஒயரில் இருக்குது. அதனால் 3 மணி கொத்தா போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இப்போ நம்ம இந்த லைன் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த லைனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மிடில் வச்சுக்கோங்க. இந்த 6 மணி ரவுண்டில் இந்த 6 மணி ரவுண்டு போட்டிருக்கேன் பாருங்கள் ஏற்கனவே. அந்த 6 மணி ரவுண்டு தான் நீங்கள் மெயினாக வச்சுக்கணும். இது வச்சுக்கிட்டு இது 2 மணி இருக்குல்ல மேலே 6 மணி ரவுண்டில், அதில் இந்த மணிலையும் இந்த மணிலையும் ஒயரை விட்டுருக்கேன். ஒயரை விட்டு இப்போ நம்ம 6 மணி பூ போட போகிறோம். ஒயரை ஈக்குவலாக வச்சுக்கோங்க. நான் புது ஒயர் எடுத்திருக்கேன். ஈக்குவலாக வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒயரில் 4 மணி கோக்கேன். 6 மணி பூ. ஒன்று 2 3 4 ஃபஸ்ட்டு 6 மணி பூ கோக்கணும். அடுத்த ரவுண்டு பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போது 2 மணியில் விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம அடுத்தது 2 மணியில் விட்டு இன்னொரு 6 மணி பூக்கும். 2 மணியில் ஒயரை விடுறேன். 1 2
பாருங்க. இந்த இதில வந்து 3 மணி கோக்கணும். 6 மணி பூன்னா ஏற்கனவே 3 ஒயர்ல இருக்கு. அதனால 3 மணி கோத்தா போதும். பாருங்க. இந்த மாரி ஒரு 2 6 மணி ரவுண்டு கோத்தாச்சு. இந்த இதில விட்டுட்டு நம்ம 2 6 மணி கோத்துருக்கோம். இப்போ 2 மணில விட்டு, இப்போ இன்னொரு 6 மணி ரவுண்டு கோக்குறோம். 3 6 மணி ரவுண்டு கோக்கணும். அதுக்கப்புறம் தான் 4 மணி பூ. நான் உங்களுக்கு சொல்றேன் எங்கேருந்துன்னு. இப்போ 2 ஒயர்ல விட்டுருக்கேன் மணிய. 6 மணி பூ. 3 மணி கோக்கணும். பாருங்க. இந்த மாரி வரும். 3 6 மணி பூ போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதுவரைக்கும் இப்போ இனிமே வந்து நம்ம எல்லாம் 3 மணி பூ தான் கொட்டு வரோம். அதே மாரி இந்த சைடுல வரும்போது 2 6 மணி பூ போடணும். இப்போ இந்த லைன்ல இருந்து நம்ம 3 மணி பூ தான். 3 மணின்னா 4 மணி பூ. 2 மணி கோக்கணும். 1 மணில விட்டுட்டு 2 மணி கோக்கணும். பாருங்க. இப்போ வந்து இந்த சைடுல குறுகி கீழ அடிபாகத்துல நம்மளுக்கு 4 மணி பூ போடும். இந்த மாரி வரும். இத வந்து ஃபர்ஸ்ட்டா மிடில்ல வச்சுக்கங்க. 2 6 மணி பூ, அதுக்கப்புறம் 4 மணி. அதே மாரி இன்னும் இங்க 2 6 மணி பூ வரும். இவ்வளோதான் இந்த லைனுக்கு அவ்வளோதான். இதுவரைக்கும் நான் காமிச்சுட்டு வரேன். இங்க இதே மாரி இந்த சைடு இப்படி வரும்போது இங்க 2 6 மணி பூ வரணும். இந்த இடத்துல நம்ம இப்போ 6 மணிக்கு கோக்குறோம். 2 மணில ஒயர விடணும். 2 மணில ஒயர விட்டுட்டு 3 மணி இருக்கு. நான் 3 மணிக்கு கோத்தா போறேன். இப்போ 2 6 மணி ரவுண்டு. பாருங்க. இந்த மாரி இந்த சைடு இதுதான் மிடில். இது மிடில் நடுப்புற வச்சுட்டு இந்த சைடு 2 6 மணி, இந்த சைடு 2 6 மணி. இப்போ 2 ஒயர்ல கோத்துட்டு நம்ம 4 மணில ஒயர் இருக்கு. நம்ம 2 மணிக்கு கோத்தா போதும். அந்த லைன் முடிஞ்சிரும். பாருங்க. 1 2 இந்த ஒயர்ல விடுறேன். மொத்தம் 4 மணில இருக்கு ஒயரு. 1 2 3 4 4 மணில இருக்கு. இப்போ 2 மணிக்கு கோத்தா போதும். இந்த லைன் முடிஞ்சிரும். பாருங்க. அவ்வளோதான்.
இந்த லைன் இந்த மாதிரி வரும். இந்த லைன் முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு போடலாம். அப்படியே இந்த ஷேப் அப்படியே மேலே தூக்கி அப்படியே இந்த ரெக்கைக்கு மாதிரி வரும். இப்போ அடுத்த ரவுண்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த லைனில் ப்ளூவில் 2வது ப்ளூ லைனில் 1 2 2 5 மணி ரோ கோத்துட்டு 1 2 3 1 2 3 4 4 வந்து 4 மணி ரோ கொட்டும். இப்போது 2 மணியில் விற்றுட்டு 5 மணி கோக்கணும். அடியில் ஒரே ஒரு 5 மணி பூ கோக்கணும். அதுக்கு 2 மணியில் ஒயரை விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ 5 மணி கோத்துட்டேன். இந்த சென்டர் பிளேஸ் இதில் பாருங்கள், இதுக்கு நேராக இந்த சென்டர் பிளேஸ் இதுக்கு நேராக வருது பாருங்கள் 5 மணி. இப்போது பக்கத்தில் விட்டுட்டு 3 மணி கோக்கணும். பக்கத்தில் விட்டுட்டு 4 மணி பூ. 3 மணின்னா 4 மணி பூன்னு அர்த்தம். இப்போ வந்து 4 மணி பூ. நாலு மணி பூ வருது. இந்த சைடு பாருங்கள், இது வந்து இங்கே 5 மணி கோத்துருக்கோமா, கோத்துட்டு 1 2 3 4 4 மணி வரும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் வரும். மணியில் விடுறேன். கரெக்டாக வருது பாருங்கள். நீங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி போட்டுங்க. இப்போது 2 மணி கோக்கும். இந்த இது ஃபுல்லாக இனிமேல் வந்து 2 மணி தான். பாருங்கள், இது கடைசி பூ 1 மணி கோக்குறோம். ஒன்று இதில் விட்டுட்டு இந்த சைடில் விடணும். சைடில் ஒயரை விடணும். சைடு மணியில் பாருங்கள், இந்த மாதிரி விடணும். விட்டுட்டு இந்த 1 மணி கோக்கணும். அவ்வளோதான், இந்த ரோ முடிஞ்சிச்சு. இப்போ ஷேப் எப்படி வருது பாருங்கள். கிளி ஷேப் அப்படியே வளைஞ்சி மேலே போயிட்டு அப்படியே ரெக்க வரும். பாருங்க, இந்த இது முடிஞ்சிச்சு. இந்த ரோ முடிஞ்சிச்சு. 1 2 ரோ வந்து ப்ளூ ரோ முடிஞ்சிச்சு. பாருங்கள், நான் வால் ரெக்கைக்கு நான் இந்த கலர் தான் வைக்க போகிறேன். டார்க் ரெட்டு. இது பாருங்கள், இது முடிஞ்சிச்சு. 2 ரோ முடிஞ்சிச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த 2வது லைனு வந்து இந்த இடத்துல அடிபாகத்தில் 5 மணி கோத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 2 3 3 இடத்துல வந்து 4 மணி பூ. அதுக்கப்புறம் 2 5 மணி பூ. அதுக்கப்புறம் 1 2 3 3 4 மணி பூ போட்டிருக்கேன். 2வது லைன் பாருங்க, இங்கே 5 மணி பூ, இங்கே 5 மணி பூ, அப்புறம் 4 மணி பூ 3 4 மணி பூ 3. இந்த லைன் முடிச்சாச்சு.
இப்போ அடுத்த லைனு நம்ம பார்க்கலாம். கடைசியில இந்த முடிய மூடிடுறது தான். மூடிட்டு இங்க ரெக்க வைக்கணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லைன் வந்து இப்போ வந்து கடைசி லைன் சொல்லிட்டேன். இந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து இது 2த்துலயும் ஒயரை விட்டுட்டு 2 மணி கோக்கணும். இந்த 2 மணில இந்த மாதிரி இருக்கு. இது 2 மணி கூட்டிருக்கேன். இந்த 1 2 பார்த்துக்குங்க. 1 2த்துல நம்ம ஒயரை விட்டு 2 மணி கோத்தேன். இப்போ 3 மணில விட்டுட்டு இது நம்ம இந்த இது வந்து க்ளோஸ் பண்ண போறோம். 3 மணில விட்டுட்டு ஒயரை பாருங்க. 3 மணில விட்டு 1 மணி கோத்தாச்சு. இப்போ பக்கத்துல இருக்கிற 1 மணில ஒயரை விடுறேன். பாருங்க, பக்கத்துல இப்போ மணில இருக்க இதுல இப்போ 2 மணி கோக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த இடத்துல 1 2 பாருங்க, 1 2 2 மணி இருக்கு. 2 மணில ஒயரை விட்டு 1 மணி கோக்கணும். இது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வால் போட போறோம். அதுக்கு தான் இது. இது எல்லாமே 4 மணி பூ தான். 1 2 2 மணில விட்டு இப்போ 1 மணி கோக்குறோம். பாருங்க, இந்த மாதிரி வரும். 1 2 3 லாஸ்ட் 3 1 2 3 3. இப்போ நம்ம 1 மணி கோத்துட்டா இது அப்படியே க்ளோஸ் ஆயிடும். இந்த கரெக்டா வந்திருக்கு பாருங்க, இன்னும் அழகா வந்திருக்கு. பஞ்சவர்ண கிளி. அடுத்தது நம்ம வால் போடலாம். இந்த 2 மணில விட்டு வால் போடுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ 1 2 3 3 மணில விட்டுட்டு 1 மணி கோத்துக்கணும். இந்த 3 ஒயர்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 3 மணில ஒயரை விட்டுருக்கேன். இப்போ 1 மணி கோத்துட்டு இதில் அப்படியே ஒயரை கொண்டு போனா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. போட்டது கரெக்டாக வரும். ஒரு ப்ளூ மணி போட்டு க்ளோஸ் பண்ணிடு. பாருங்க, கரெக்டாக வந்துச்சு பாருங்க. இதில் 4 மணி, இதில் 4 மணி. இப்போ இந்த 2 மணில நம்ம ரெக்க கொக்க போறோம். இந்த மணியும் இந்த மணி இது மேல் இடத்துல அப்படியே ரெக்க, இதுலயே ரெக்க கொக்கணும். இந்த ஒயரை அப்படியே சுருட்டி இங்க கொண்டு வந்துடலாம். ஒயரை விட்டுட்டு மணில ஒயரை விட்டு இந்த 2 சைடும் இந்த ஒயர்ல கொண்டு வந்துடலாம். ஒயரை இன்னும் அழகா வந்துருக்கு பாருங்க. இந்த ஷேப்ல வரணும். அப்படியே சைட்ல இந்த மாதிரி ஷேப்ல வரணும். வந்துச்சுன்னா கரெக்டா வருங்க. கரெக்டா இந்த பாருங்க, ப்ளூ லைன் வந்து நம்ம 2 லைன் தான் ப்ளூ போட்டிருக்கோம். இது மூடிட்டோம். இங்க 2 5 மணி, இங்க பாருங்க, இங்க 2 மணி 5 மணி. கடைசியில எல்லாம் வந்து மூடுறதுக்கு எல்லாமே நம்ம 4 மணி பூ தான் மூடியாச்சு. இப்போ கடைசியில இப்ப இந்த மேல் பாகம் வச்சுக்கிட்டு, இதுதான் மேல் பாகம். இந்த மாதிரி ஷேப் இருக்கிறது அடிபாகம். இந்த மாதிரி மேல் பாகம் வந்திருக்கு பாருங்க. இது அப்படியே நம்ம ரெக்க போட போறோம். இதுவும் ரெக்க போட போறோம். இதுக்கு வந்து இப்போ இந்த மணில இந்த பின்னாடி வால் போட போறோம். இப்போ வந்து இந்த ஒயரை வந்து இதை சுருட்டி இங்க எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மணில பாருங்க, இந்த மணில நான் ஒயரை எடுத்துட்டு வரப்பேன். இந்த மணில எடுத்துட்டு வந்துடணும். இந்த ஒயரை இப்படி இந்த மணில வந்து இந்த ஒயரை இந்த மாதிரி எடுத்துட்டு வரணும். இந்த ஒயரை இப்படி போகணும். இந்த ஒயர் இப்படி போகணும் இந்த மணிக்குள்ள. பாருங்க, இப்போ இந்த மணில கொண்டு வந்துட்டேன். ஒயர் 2 மணிலையும் நம்ம வால் போடணும். இப்போ இதுல 3 இப்போ வந்து 3 மணி கோக்கணும். நான் இதுக்கு வந்து இந்த ரெட் கலர் எடுத்திருக்கேன். பிங்க்கு வாலுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க, இப்போ நம்ம வந்து பின்னாடி
இந்த வால் மாதிரி பாகம் நம்ம செய்ய போகிறோம். நாங்கள் எப்படி செய்யறது, இந்த மாதிரி முடிச்சுட்டேன். இப்போ இந்த இதில் 2 மணியில் ஒயர் விட்டுருக்கேன். 1 2 மணியில் ஒயர் விட்டுருக்கு. இதில் 3 மணி கோக்கணும். இந்த ஒயரில் 3 மணி கோக்கணும். அந்த இதுக்கு ரெட் கலர் பிங்க் பாருங்க, இப்படி வரும். 3 மணிக்கு 2 ஒயரில் 2 மணியில் ஒயரை விட்டுட்டு 3 மணிக்கு கோக்குறேன். 5 மணி ரவுண்டு. இப்போது இந்த ஒயரை வந்து இதில் விடணும். இதில் விட்டுருக்கேன். பக்கத்தில் இருக்கிற ஒயரில் பாருங்க, இது மாதிரி ஒன்று விடுறேன். அப்புறம் இங்கேயும் ஒன்று விடணும். இந்த 2 மணி மாதிரி இங்கேயும் 2 மணி வேணும். இது பாருங்க, மணியில் ஒயரை வர இப்போ இது பாருங்க, இந்த இடத்துல 2 மணி இருக்கு. நம்ம 5 மணிக்கு 3 மணி இந்த ஒயரில் நம்ம கோக்கணும். இந்த ஒயரில் 3 மணி கோக்கணும். 5 மணி ரவுண்டு. ஃபஸ்ட்டு 5 மணி ரவுண்டு. பாருங்க, இப்போ 3 மணி 1 2 3 மணி கோக்குறோம். ஃபஸ்ட்டு 5 மணி 2 மணியில் விட்டுட்டு 5 மணிக்கு கோத்தோம். இப்போ அடுத்ததெல்லாம் 3 மணி ரவுண்டு தான். அதாவது 4 மணிக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் நம்ம 2 ஒயரில் விட்டுட்டு 5 மணிக்கு கோத்துட்டோம். இதை பாருங்கள். இப்போல்லாம் வந்து இப்போ வந்து மேலே வர்றதுக்கு இந்த சைடில் இப்படி திருப்பிட்டு ஒரு ஒயரில் விட்டுட்டு இந்த சைடு திருப்பிக்கலாம். 2 மணி. பாருங்க, இந்த மாதிரி வரும். அப்படியே ஃபுல்லாக இது மாதிரி இது மாதிரி நம்ம 6 போட்டு வரலாம். 1 போட்டேன், இன்னும் 5 போட்டு வந்துடுறேன். இங்கே 3 மணி, இங்கே 2 மணி, 3 மணி 2 மணி, அது மாதிரி போட்டு 5 லைன் போட்டு வந்துடுறேன். இந்த வால் அழகாக வளைஞ்சி வந்துடும் மேலே. இப்போ 2 மணியில் விட்டாச்சு. இப்போ இந்த மணியில் விட்டு இது பாருங்க, 1 2 3 4 5 5 மணி கோத்துட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிச்சாச்சு. இந்த ஒயரில் மணி விட்டுருக்கேன். இது பாருங்கள், இது மாதிரி வளைச்சோம்னா இழுத்தோம்னா அப்படி வளையும். அதுக்காக தான் இந்த சைடில் விடுறது. இழுத்து முடி போட்டலாம். இந்த மணியில் விட்டுட்டு இந்த மணியில் விட்டுட்டு முடி போட்டுறேன். இங்கே கோத்துட்டா இப்படியே வளைச்சா அழகாக வளையுது பாருங்கள். அதுக்காக தான் இது சைடில் விடுறது. இப்போ முடி போட்டலாம். இந்த மணிங்களில் விட்டுட்டு முடி போட்டாச்சு. அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மூக்கு பண்ணலாம்.
அடுத்தது ரெக்க பண்ணணும். இது வளைவு அழகாக பஞ்சவர்ண கிளி சூப்பராக வந்திருக்கு. இது நான் முடி போட்டு கட் பண்ணிட்டு மூக்கு பாகம் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், வால் முடிஞ்சிச்சு. இன்னும் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மூக்கு பாகம் பண்ண போகிறோம். இந்த கீழ் பாகத்தில் தான் மூக்கு பாகம் பண்ணணும். இப்போ வந்து பஞ்சவர்ண கிளிக்கு மட்டும் மூக்கு சிகப்பாக இருக்காது, அடியில் பிளாக்கும் ஒயிட்டும் இருக்கும். அதுக்காக நான் இந்த பிளாக் மணியும் ஒயிட் மணியும் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கீழே தான் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த 2 மணி சைடில் மொத்தம் இந்த 6 மணி இதில் தான் நான் பண்ண போகிறோம். இப்போது சைடில் வந்து இது ஒரு மணி பாருங்கள், இது ஒரு மணியில் உயர விடுறேன். பாருங்க, இந்த 2 மணியில் 6 மணியில் இந்த 2 மணியில் உயர விட்டுருக்கேன். இப்போது நான் வந்து இதை விட சின்ன பீட்ஸாக தான் எடுத்துருக்கேன். இது 3mm பீட்ஸு, இது 5mm பீட்ஸ் நான் பண்ணுறேன். இதில் வந்து சின்ன பீட்ஸாக நீங்கள் எது போடுறீங்களோ அதை விட சின்ன லெவலில் இருந்தால் போடுங்க. இல்லாட்டி அதே பீட்ஸில் ஒன்று போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சின்ன பீட்ஸில் போடுறேன். அடியில் வந்து பிளாக் வரும், மேலே ஒயிட். பிளாக் 3 மணி. மூக்கு பாகம் இது 3. பாருங்க, இது மாதிரி வரும். இந்த மாதிரி கோத்துருக்கேன். இப்போ சைடில் விடணும். சைடில் மணியில் விடுறேன். பாருங்க, ஒரு மணி சைடில் விட்டுருக்கேன். இப்போ இதில் 2 வெள்ளை மணி கோக்கணும். பச்சை கிளிக்கு நீங்கள் வெறும் ஒரு ஃபுல்லாகவே ரெட் கலராக கோருங்க. இதுக்கு நான் வந்து அடிபாகம் பிளாக்கும் மேலே விட்டு ஒரு பஞ்சவர்ண கிளி பாருங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கீழே 2 இதில் 3, அப்புறம் ஒரு மணியில் விட்டு 2 கோத்துருக்கேன். அப்புறம் இப்போ சைடில் இந்த மணியில் விடுங்க. இந்த மணியில் விடணும் ஒயரை, இந்த ரோஸ் மணியில். பாருங்க, இந்த மாதிரி ஒயரை விட்டுருக்கேன். இந்த ஒயரில் இப்போது 2 ஒயிட் மணி கோக்கணும். இந்த ஒயரில் 2 ஒயிட் மணி.